ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான தமிழ் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் நூறு சாமி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர செல்வின்ற கேரக்டருக்கு 26 வயசுல கணவனை இழக்கிறாங்க. அவங்களுக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுல கணவனை இழந்துட்டு 2 சின்ன பசங்களை வளர்க்கறதுக்கு செல்வி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓரளவுக்கு பசங்களை நல்லா படிக்க வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு துணை வேணுன்ற மாதிரி செல்வி ஆசைப்படுறாங்க. தன்னுடைய ஆசையை மூத்த மகன் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் செல்வியோட லைஃப்ல பல இன்னல்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல கல்யாணமான பொண்ணு கணவனை இழந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு ஆசைகளும் வரக்கூடாது. பெத்த குழந்தைங்களுக்கு கடைசி வரைக்கும் அம்மாவே வாழ்ந்துட்டு போய் சேரணும் அப்படின்றது தான் எழுதப்படாத விதி. அந்த விதியை செல்வி மாற்றணும்னு ஆசைப்படுறா. ஆனா இவங்க இருக்கிறதோ ஒரு கிராமம். கணவனை இழந்த ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணும், இதை மீறி அவங்க எதுலையுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் கொண்ட ஊர் மக்கள், இன்னும் சொல்ல போனா செல்வியோட சொந்தக்காரங்களே அப்படிதான் பாக்குறாங்க. இதெல்லாம் மீறி செல்வியோட பசங்க அவங்க அம்மாவுடைய மறுமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா, இல்ல ஊர்க்காரங்க மாதிரி எதிர்த்தாங்களா, கடைசியில செல்வி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மறுமணம் பண்ணிட்டாங்களா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோடு சொன்ன படம் தான் இந்த நூறு சாமி. இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் படம் மூலியமா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்களை சாமி தெய்வம்னு புனிதப்படுத்திட்டே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை கேட்காம விட்டுறீங்க. இந்த மாதிரி பெண்களை சாமியா பாக்குறதை விட சக மனுஷியா பாருங்கன்றதான் பொட்டில் அடிச்சபடி பக்காவா பதிவு பண்ணியிருக்காரு. சரிவாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சேனல் லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கள்ளக்குறிச்சியில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ள தனிமையில உட்காந்து அழுதுட்டு இருக்க ஒரு அம்மாவை காட்டுறாங்க. இவங்களுடைய பேர் தான் செல்வி. இவங்களுக்கு இப்போ 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு 2 பசங்க. மூத்தவன் பேர் பாஸ்கர், சின்னவன் பேர் விவேக். சின்னவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான், பெரியவன் நல்லா படிச்சு இப்போ ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வெளியூர்ல இருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ள எமோஷனாக அழுதுட்டு இருக்க அம்மா செல்விக்கு ஒரு பக்கம் இவங்களுடைய பெரிய பையன் பாஸ்கரன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆனா இவங்க அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணல. இன்னொரு பக்கம் சின்ன பையன் விவேக்கும் கால் பண்றான். ஆனா இவங்க 2 பேருடைய காலையும் அம்மா அட்டன் பண்ணல. பசங்களுடைய போனை அட்டன் பண்ணாம இவங்க ஒரு மாதிரி எமோஷன் ஆகி அழுதுட்டு அந்த ராத்திரி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இந்த ராத்திரி நீ எங்கம்மா போற அப்படின்ற மாதிரி கேட்க, மேல்மருவத்தூருக்கு நடப்பாதையா போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கடைசி பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. நேர் வழியில போனா பஸ்ஸை பிடிக்க முடியாது சொல்லிட்டு வயல் வழியா இறங்கி நடந்து போறாங்க. அப்படி இவங்க வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி இவங்களை வேகமா வந்து துரத்தி பயங்கரமா போட்டு இவங்களை தாக்க, ஒரு கட்டத்துக்கு மேல செல்வி அந்த காட்டு பண்ணிக்கிட்ட உயிர் பழிக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல தான் குதிச்சாகணும்னு சொல்லிட்டு கிணத்துல குதிச்சிடறாங்க. இப்படி இவங்க கிணத்துல குதிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க பசங்க கிட்ட பேசாம வேக வேகமா ஊரை விட்டு கிளம்புனாங்க, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா சரியா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல செல்விக்கு 25 வயசா இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்களுடைய கணவர் இறந்து போயிறாரு. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய 2 சின்ன பசங்களை வச்சுட்டு எப்படிடா நம்ம இந்த ஊர்ல பழைக்க போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அப்பா இல்லாத குறைய பசங்களுக்கு காட்டக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம எப்படியாச்சும் வேலைக்கு போய் குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும். அதுக்காக செல்வி அவங்க 2 பசங்களையும் கூட்டிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நான் வேலைக்கு போகணும், பசங்களை நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்க, அதுக்கு செல்வியோட அண்ணன் கருணாஸ், அப்பா அம்மா 2 பேரெல்லாம் அவங்க கூட அனுப்ப முடியாது, என் வீட்லயும் அவங்க பசங்க இருக்காங்களே அவங்கள பாத்துக்கணும், ஸோ நீ வேணா அம்மா கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே செல்வியும் தான் அம்மா கிட்ட வந்து 2 பசங்களும் நீங்க பாத்துக்கிறீங்களாமா, என் கூட வீட்டுக்கு வாங்க, என்னால தனியா அவங்கள பாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி எமோஷனல் கேட்க, அந்த சூழ்நிலையிலையும் செல்வியோட அம்மா என்னுடைய கணவர் உங்க அப்பாவை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான செல்வி உங்க யாரும் உதவியும் இல்லாம என் 2 பசங்களை நானே வளர்த்து ஆளாக்குவேன் அப்படின்ற மாதிரி வைராகத்தோட தான் பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பேரண்டா அந்த கிராமத்துல செய்யாத வேலையில போகாத கூலி தொழில இப்படி எல்லா கஷ்டமான வேலைகளை பார்த்து தான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. 2 பசங்களையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா 2 பேருமே தான் அம்மாவை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி தான் செல்விக்கும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு பசங்களை பிரிஞ்சு நாம எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி அவங்களையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பாம தான் கூட வச்சு கண்ணுங்கருத்துமா வளர்க்குறாங்க. கிராமத்துல ஒரு சிங்கிள் பேரண்டா கணவனை இழந்த வெறும் 25 வயசு கொண்ட பொண்ணை என்ன செஞ்சாலும் தப்பா பாக்குற மோசமான ஜனங்க மத்தியில செல்வி தன்னுடைய ஆசைகள் எல்லாம் விட்டு குழந்தைங்களுக்காகவே பாட ஆரம்பிக்கிறாங்க. பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முன்னேறானுங்க. 2 பேரும் இப்போ ஸ்கூலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருடைய ஹையர் ஸ்டடிஸ்க்கு சிட்டிக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க இப்படி படிக்க போனதுக்கு அப்புறம் செல்வி அந்த வீட்டுல தனிமையில இருக்காங்க. அப்படி இவங்க தனிமையில இருக்கும் போது அவங்க வீட்டை சுத்தி பல ஆண்களுடைய குரல், செல்வி அதான் பசங்க படிக்க போயிட்டாங்கல்ல,
என் கூடவா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல ஆண்கள் செல்வி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் செல்வி அந்த கிராமத்துல பசங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ ஒரு டிராவல் ஏஜென்சில கொஞ்ச நாள் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ்க்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போறவங்க கூட செல்வி கையால வாங்க மறுக்கிறாங்க. காரணம், அவங்க கணவனை இழந்த விதவைன்றதுனாலே நம்ம ஊர்ல அவங்கள பார்த்துட்டு போனாலோ அவங்க கையால எது வாங்கினாலும் நமக்கு நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல இன்னல்களை நம்ம செல்வி சந்திச்சுட்டு தான் வராங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த கிராமத்துல பச்சைமுத்துன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த கேரக்டர்ல நம்ம பாலாஜி சக்திவேல் தான் நடிச்சிருப்பாரு. அவருக்கும் செல்வி மேல ஒரு கண்ணு. ராத்திரியில அந்த வீட்டை சுத்தி பல ஆண்கள் குரல் கேட்குதுல, அந்த குரல்ல ஒருத்தர் இந்த பச்சைமுத்துவும் கணவனை எழுந்து தனிமையில இருக்க செல்வி கிட்ட எப்படியாவது ஒரு தப்பான முறையில உறவு வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா செல்வி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் செல்வி விதவை பென்ஷன் வாங்குறதுக்காக மனு போட்டிருக்காங்க. ஆனா 10,000 ரூபா லஞ்ச பணம் கொடுத்தாதான் அந்த பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க விதவை பென்ஷனுக்காக எழுதி போட்டதை பத்தி இவங்க ஆப்போசிட்ல இருக்க ஸ்கூல் வாத்தியார் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இதான் அந்த பச்சைமுத்து கேட்டுறான். உடனே இந்த பச்சைமுத்து செல்வியை பார்த்து, அதான் காலம் முழுக்க விதவை பென்ஷன் வாங்க தானே போற, 10,000 ரூபா கொடுத்தா என்ன குறைஞ்சா போடுவேன் அப்படின்னு மாதிரி நக்கல் பண்ணி பேச, ஏன் நான் காலம் முழுக்க விதவையா தான் இருக்கணுமா, நான்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணி கூடாதா அப்படின்ற மாதிரி அவன் முகத்தில் அடிச்சிட்ட மாதிரி பேசிட்டு போக இது அந்த ஸ்கூல் வாத்தியார் கேட்டுட்டு நேரா இப்ப செல்வி கிட்ட வந்து, நீங்க திரும்ப மறுமணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு செல்வி 25 வயசுலயே நான் என் கணவனை இழந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் என் குழந்தைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கும் எல்லா பெண்கள் மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல, கல்யாணமான பொண்ணு கணவனை இழந்துட்டானா அதுக்கப்புறம் அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழ்ந்தோம் இல்ல, அப்படி வாழ்ந்தாதான் இந்த ஊர் என்ன நல்ல பொண்ணா பார்க்கும், எனக்கும் ஆசைகள் இருக்குன்னு சொன்னா தப்பா பார்க்கும் உலகம். இது புருஷன் நான் என் கையால கொண்டு இருந்தா கூட கொலை கேஸ்ன்னு எனக்கு ஒரு 12 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் தானா செத்து காலம் முழுக்க நான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணும்ல, ஏன் நாங்களாம் மறுமணம் பண்ணி கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் செல்வி பயங்கர எமோஷனோட அந்த வாத்தியார் கிட்ட கேட்க, வாத்தியார் ஒரு பக்கம் அவனுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, என் மனைவி இருந்து உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன யாராவது வந்து மறுமணம் பண்ணிப்பியான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன், ஆனா நீங்க உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துறதுக்கே இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த வாத்தியார் செல்வி கிட்ட பேசிட்டு, சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கான், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல என் பசங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாளே வாத்தியார் செல்வியோட மூத்த பையனான பாஸ்கர் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை கூப்பிட்டு அவங்க அம்மா செல்வியோட விருப்பத்தை சொல்ல, அதை கேட்டதுமே பாஸ்கருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பெருசா புரிதல் இல்லாத ஒரு வயசு, ஸோ அதனால அவன் எதுவுமே பேசாம போயிடறான். இப்ப செல்விக்கு என்ன கவலைனா, தான் பையனை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற தன்னுடைய ஆசையை அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, அவனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி தயக்கத்தோடவே அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வாத்தியார் பேசினதை பத்தி பையன் பாஸ்கர் கிட்ட கேட்கும்போது ஒரு கட்டத்துல அவன் கோவத்துல வெடிச்சு அவங்க அம்மாவை ஒரு மாதிரி கத்திட்டு போயிடறான். அவ்வளவுதான், செல்வி ஒரு மாதிரி உடஞ்சு போயிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டாபிக்கே எடுக்கல. பாஸ்கரும் இதனால ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆயிடுறான். காலேஜுக்கு வந்தும் அவனால படிப்புல கவனம் செலுத்தவே முடியல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த விஷயத்துக்காக தான் பையன் நம்ம கிட்ட பேச மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட செல்வி அந்த எண்ணத்தை நான் இப்பவே முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பையனுக்கு ஒரு ரூபா நோட் மூலியமா எழுதி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியே வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே 5 வருஷம் ஓடுது. அவன் நல்லா படித்து டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிட்டிலேயே ஒரு கோச்சிங் கிளாஸை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊரில் செல்வியும் அந்த கல்யாண ஆசை அதெல்லாம் விட்டுட்டு பழையபடி பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் பேச்சு துணைக்குன்னு யாருமே இல்லாமல் அந்த வீட்டுடைய சீலிங் ஃபேன் கூட பேசிக்கிட்டு அப்படியே அவனுடைய பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் இவனுடைய சின்ன பையன் விவேக் அவன் காலேஜ் லீவ்ல ரிட்டர்ன் அங்கிருந்து ஊருக்கு வந்துட்டு இருக்கான். வரும்போது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் ஒரே பஸ்ல ஒன்னா ஊருக்கு வராங்க. இதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய அம்மா பாத்துறாங்க. அவ்வளவுதான், நேரா நம்ம செல்வி கிட்ட வந்து, உன் 2வது பையன் என் பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து பஸ்ல வரான், ஒழுங்கா அவனை அடைக்கவே இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி செல்வி கிட்ட கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு போக, இதை பத்தி செல்வியும் நேரா தான் பையன் கிட்ட வந்து, டேய் எப்பத்துல இருந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தாமா, உன் வளர்ப்புமா, நான் எப்பவும் தப்பா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு செல்வியும் அவங்களுடைய காதலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா முதல்ல மூத்த பையனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க மூத்த பையன் பாஸ்கர் இருக்கான்ல, அவன் ஒரு நாள் தான் அம்மா கால் பண்றான். கால் பண்ணி, அம்மா நீயும் எவ்வளவு நாள் தான் தனியாவே இருப்ப, அன்னைக்கு நீ மறுமணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டல, இப்ப சொல்றமா ஒரு நல்ல ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த தடவை இவங்க 40 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப கேட்கும்போது முறுக்கிட்டு போனவன் இப்ப திடீர்னு இவனா வந்து ஏன் கேட்கறான் அப்படின்ற மாதிரி பல குழப்பத்துக்குள்ள போறாங்க. அப்பதான் பாஸ்கரன் எப்படி தான் அம்மாவுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக்கை போடுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்கில் பாஸ்கரன் சிட்டியில தங்கியிருந்தான கோச்சிங் கிளாஸை ரன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் இவனுடைய அம்மா இவன் கூட தங்கிட்டு போறதுக்காக இவன் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அந்த ரூம்ல இவன் இல்லாதப்போ செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு அந்த 4 செவத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா கிட்ட வந்து, இங்க பாரா பாஸ்கரா, இந்த எலி பொறிக்குள்ள எலி மாட்டிக்கிச்சுரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷுவலை இவன் பார்க்கும்போது அந்த எலி பொறிக்குள்ள எலி மாட்டின மாதிரி தான் அந்த 4 செவத்துக்குள்ள என் அம்மா மாட்டிட்டு இருக்காங்க. காலம் முழுக்க அவங்க இப்படியே தனிமையில தான் இருக்கணும்
பண்ணணுமா, ஏன் அவங்க ஒரு துணையை தேடிக்கூடாது, அவங்க ஆசைப்பட்டது சரிதானே அப்படின்ற மாதிரி பாஸ்கரன் அவங்க அம்மாவுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதனால தான் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சும் அப்பா அவங்க அம்மா கேட்டதை இப்போ அவன் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறான். ஆனா செல்வி இப்போ அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அதனால அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா பெரியவன் பிடிவாதமா இருக்கான். இதுல இருந்து அவனை வெளியே வரணும்னா முதல்ல அவனுக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம்லாம் இவன் இப்படி பேச மாட்டான்னு சொல்லிட்டு பாஸ்கருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாஸ்கர் ஒத்துக்கவே மாட்டேன்றான். ஒரு கட்டத்துக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அம்மா நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பாஸ்கர் அந்த அம்மா கிட்ட சொல்ல, ஏய் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாதான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ பொண்ணு கேட்குற இடத்துல போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னதான் காரித்து போவானுங்க, எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பொண்ணு வீட்டு சைடில் ஓகேனா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, சரி ஓகே எப்படியும் எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த டீலுக்கு இவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாளே பாஸ்கரன் மேட்ரிமோனியில ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே உள்ள அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரும் கேமராவும் கையுமா உட்காந்துட்டு ஹீரோவை வச்சு லைவ்ல யூடியூப்ல ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஷோனா, பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்களே அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கண்டென்ட்டா பாக்குறவங்க தான் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிளையும் கண்டென்ட் ஆகிட்டு உட்கார வச்சு வியூஸ் ஏத்திட்டு இருக்காங்க. கடுப்பான பாஸ்கரா, ஏங்க என்னங்க இது எல்லாத்தையுமே கண்டென்ட் ஆகிட்டு இருக்கீங்க, சரி ஓகே முதல்ல உங்க பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு மடியில் தான் பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அப்படி பேசும்போது நம்ம பாஸ்கரன் தான் அம்மாவோட விஷயத்த வெளிப்படையா பொண்ணு கிட்ட சொல்ல, அம்மாவோட ஃபீலிங்ஸை பையன் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கானு சொல்லிட்டு அந்த இடத்துல பொண்ணு பாஸ்கருக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாஸ்கருடைய தம்பியான விவேக் இருக்காங்க, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அந்த பொண்ணு வீட்டுல இவங்களுடைய லவ் மேட்டர் தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க. இதுக்கு இடையில விவேக்குடைய அம்மா மறுமணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என் வீட்டுல இந்த காதலை ஒத்துக்கவே மாட்டாங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விவேக் கால் பண்ணி சொல்ல, ஆரம்பத்துல விவேக்கும் அம்மாவை புரிஞ்சிக்காம தன்னை ஏன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருப்பான். ஆனா நம்ம பாஸ்கரன் 4 வருஷம் கழிச்சு உங்க அம்மாவுடைய எமோஷன்ஸை இவன் ரிலீஸ் பண்ணால அதை தான் தம்பிக்கும் புரிய வச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் தம்பி விவேக்கும் அம்மாவுடைய மறுமணம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம காதல் விவகாரம்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அந்த ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிடுவான். இப்படி செல்வியோட இந்த மறுமணம் பேச்சு எடுத்ததுலேயே வீட்டில் ஒரே பிரச்சனையாவே இருக்கு. இன்னொரு பக்கம் செல்விக்கு இந்த மறுமணத்துல இஷ்டமும் இல்லை, ஏன்னா அவங்க 40 கடந்துட்டாங்க, ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பத்தோடவே பையன் பாஸ்கர் கிட்ட, பாருப்பா நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, அடுத்து உன் தம்பியோட லைஃபை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இல்லம்மா இது வேலைக்காகாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, எனக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்த அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால நானும் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் தான் அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. அப்படி பசங்க சாப்பிடாம கொள்ளாம போனதுக்கு அப்புறம் செல்வி வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே பெரியவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், நம்ம பேசாம இவனுக்கிட்ட சொல்லாம கொள்ளாம கேரளால கொஞ்ச நாள் தெரிஞ்சவங்க வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் இவனுங்களா மனசு மாறிடுவானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம செல்வி போனை கூட எடுக்காம வீட்லயே வச்சுட்டு வேக வேகமா ராத்திரியோட ராத்திரியா அந்த வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்துருப்போம். பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேக வேகமா போயிட்டு திடீர்னு ஒரு காட்டு பண்ணி குறுக்க வந்து இவங்களை அட்டாக் பண்ண வர வழியே இல்லாம இவங்க கிணத்துல குதிச்சிருப்பாங்க. அப்படி கிணத்துல குதிச்ச செல்வியோட நிலைமையை என்ன ஆச்சுன்னு நீங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து பாருங்கன்ற மாதிரி இன்டர்வல்ல போடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. பசங்க ஆசைப்படுறபடி செல்வி மறுமணம் பண்ணிட்டாங்களா, இந்த இக்கட்டான சுச்சுவேஷனை ஊர்க்காரங்க உறவுக்காரங்களெல்லாம் எதிர்த்து இந்த குடும்பம் எப்படி செல்விக்கு அவங்க ஆசைப்பட்டபடி மறுமணம் செஞ்சு முடிச்சாங்கன்றத கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிணத்துக்குள்ள விழுந்த செல்வி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க, அந்த வழியா ஒரு சிலர் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க அந்த கூட்டத்துல மோக்ஷினின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு யாரோ குரல் கொடுத்த மாதிரியும் திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரியும் சத்தம் கேட்டுருக்கு. உடனே தான் கூட்டத்தை கூட்டிட்டு நேரம் அந்த கிணத்துக்கிட்ட வந்திருக்காங்க. இங்க இருந்தா அந்த சத்தம் கேட்டது, யாரோ இந்த கிணத்துல விழுந்திருக்காங்க, அவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த லேடி கிணத்துக்குள்ள குதிச்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருந்த செல்வியை காப்பாத்திட்டாங்க. இப்ப செல்வியை ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி செல்வி கிணத்துல விழுந்துட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே செல்வியோட அண்ணனான கருணாஸ் இன்னும் ஒரு சில நெருங்கிய சொந்தங்களாம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. பசங்களுக்கும் தகவல் போது உடனே பாஸ்கரனும் விவேக்கும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர தன்னுடைய பசங்களை பார்த்ததும் பயங்கரமா எமோஷனா வராங்க. கிட்டத்தட்ட அவங்க சாவுடைய வாசல டச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த தருணத்திலையும் கடைசி வரைக்கும் தன்னுடைய பசங்களை பார்க்காமலே போயிடுவோன்ற அந்த ஏக்கம் தான் அவங்களுக்குள்ள இருந்ததா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் பேசிட்டு இருக்கு. கடைசியா அவங்களுடைய பசங்களை பார்த்ததும் இவங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனி பசங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி செல்வி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய பெரிய பையனான பாஸ்கரனை கூப்பிட்டு அவங்களுடைய கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. பாஸ்கரனும் தம்பி விவேக்கும் பயங்கர ஹாப்பி, அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இனி பிரச்சனையே இல்லை, ஒரு நல்ல ஆளா பார்த்து அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியவன் பாஸ்கரன் அம்மாவை போட்டோலாம் எடுத்து புரோக்கர் கையில கொடுத்து நல்ல மாப்பிள்ளைய பாக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை பாக்குறாங்கன்ற விஷயம் ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மறைமுகமா தான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல
செல்வி மேல ஒரு கண்ணா இருக்கக்கூடிய இந்த பச்சைமுத்து இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி என்ன இந்த பொம்பளை புரோக்கரை கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, ஒருவேளை பசங்களுக்கு பொண்ணு பாக்குதா அப்படின்ற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இங்க அப்படியே நேர் ஆப்போசிட்டா பசங்க 2 பேரும் சேர்ந்து தான் அம்மாக்கு ஒரு துணையை தேடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிளையை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி நல்ல வரன் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் செல்வி கிணத்துல விழுந்தப்போ அந்த வழியா பாத யாத்திரை போன கும்பல்ல இருந்த ஒரு லேடி தானே சத்தம் கேட்டு வந்து கிணத்துல குதிச்சு காப்பாத்திருப்பாங்க. அவங்க இப்போ செல்வி கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒன்னா தான் கோயிலுக்கு போறது, அங்க இவங்களுடைய பிரார்த்தனையை வைக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் செல்வியை காப்பாத்தின அந்த லேடி செல்வி காதுபட என் அண்ணன் 7 மணிக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சா அடுத்த டைமும் நான் பாத யாத்திரையிலே வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வேண்டுவாங்க. அவங்களுடைய வேண்டுதல பக்கத்திலே நின்று கேட்டுட்டு இருக்க செல்விக்கு அந்த அம்மா வேண்டிக்கிட்டு இருக்க அந்த 7 மணியை சந்திக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி மறுமணம் பண்ண போறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான மாப்பிள்ளையை தான் இவங்க பாக்குறாங்கன்னு அந்த லேடிக்கு தெரிய வந்ததும் ஒரு நாள் செல்வியை வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க என் அண்ணன் 7 மலை வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி செல்வியை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் அந்த வீட்டுல படுத்த படுக்கையா இருக்க ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவை 7 மலை தான் பாத்துக்கிறாரு. அவர் இருக்க அந்த வீட்டை செல்வி சுத்தி முத்தி பாக்குறாங்க. வீட்டையே நீட்டா வச்சிருக்காரு. சமையல் வேலையும் அவர் தான் பாத்துட்டு இருந்திருக்காரு போல. கிச்சன்ல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம செல்வி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல். யாரான்னு பார்த்தா அது 7 மலை கேரக்டர்ல உள்ள என்ட்ரி ஆகிற நம்ம விஜய் ஆண்டனி. இவரை பார்க்கறதுக்காக தான் செல்வி இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. 7 மலை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன். வாழ்க்கையில பாதி காலத்தை குடும்பத்துக்காக கல்ஃப்லேயே செலவழிச்சிருக்காரு. மீதி காலம் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு வந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய மனைவி இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ தனிமையில கை கால் வராத தான் பெரியமாவை தான் கூட வச்சு பார்த்துக்கிட்டு ஒண்டிக்கிட்டே இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் கஷ்டப்படுறத இவருடைய பொண்ணு பார்த்து இதுக்கு மேலே அப்பா தனியா இருக்கக்கூடாது, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரும் சரி ஓகே இருக்கிற இந்த ஒரு லைஃப் நம்ம ஏன் தனிமையில கழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிருப்பாரு. செல்வி 7 மலை கூட பேசிக்கிட்டே போகும்போதுதான் அவர் எந்த அளவுக்கு குழந்தைத்தனமான கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன்றத புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சந்தோஷமான கண்ணோட்டத்தில் தான் 7 மலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய இந்த பார்வை செல்விக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதனாலே அவங்க இவங்களுடைய லைஃப்ல இப்போ கூட லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய சரியான ஆள்னா அது 7 மலை தான்ன்ற மாதிரி செல்வி ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. 7 மலைக்கும் பயங்கர ஹாப்பி. கட் பண்ணா அடுத்த நாளே 7 மலை தான் ஃபேமிலியை கூட்டிட்டு செல்வி வீட்டுக்கு நிச்சயம் பேசிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல செல்வியோட பெரிய பையனான பாஸ்கரனுக்கால அவன் வந்து தட்டெல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம், ஒரே நாள்லாம் என்னால முடிவு பண்ண முடியாது, என் அம்மாக்கு நீங்க சரியான ஆள் தான், உங்க வீட்டுக்கு நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி ஓகே பண்ற மாதிரி 7 மலையும் ஒத்துக்கிறாரு. ஒரு பக்கம் செல்விக்கு என்னன்னா பையனுக்கு ஒரு வேலை இதுல விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்க. ஆனா அடுத்த சீன்லயே நம்ம பாஸ்கரன் நேரா 7 மலையை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போனதுமே 7 மலையை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க அம்மா ஒருத்தருக்கு சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அது சரியான ஆள் தான் இருப்பாரு, நான் காலையில ஏன் தட்டை மாத்திக்க வேணாம்னு சொன்னா ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த கல்யாணத்தை பண்ண விட மாட்டாங்க, நாம இதை பெருசா யாருக்கும் சொல்லாம தெரியாம தான் பண்ணணும், அது இல்லாம நீங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பார்த்தாங்க, அதனாலதான் காலையில நான் தட்டை மாத்த வேணாம்னு சொல்லிட்டேன், என் அம்மாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க தான் என் அம்மாக்கு சரியான ஆள், இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்கணும்னா யாருக்கும் தெரியாம காது காது வச்ச மாதிரி முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்கரன் சொல்ல எல்லாம் சரிதான்ப்பா, கல்யாண மாப்பிள்ளைய நான் தான், எப்பதான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி 7 மலை கேட்க நாளைக்கு காலையிலே கல்யாணம் அப்பா அப்படின்ற மாதிரி கடைசியா இவன் அப்பான்ற ஒரு வார்த்தையோட அந்த நல்ல செய்தியை சொல்லிட்டு போக அவ்வளவுதான். 7 மலையும் பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே பாஸ்கரன் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் அவனோட ஃப்ரெண்டு வச்சு பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஊர் கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு ஒரு 500 ரூபா காசு கொடுத்து நாளைக்கு காலையில கல்யாணம், சீக்கிரம் வந்துருங்க, பொண்ணு மாப்பிள்ளை யாருன்றத நாளைக்கு காலையில் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பான். இதெல்லாம் அந்த ஊர்லயே வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க அந்த பச்சை முத்து நோட் பண்றான். இவன் என்னைக்கும் கோயிலுக்கு வராதவன் இன்னைக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி பிடிச்சி கேட்கும் போது தான் இந்த மாதிரி நாளைக்கு காலையில் யாருக்கோ கல்யாணமாப்பா, அதான் முன்பணம் 500 ரூபா கொடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்ல எது கல்யாணமா, யாருக்கு கல்யாணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பச்சைமூத்து யோசிக்கும் போது தான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம செல்வி புரோக்கர் கூட மாப்பிள்ளை பார்க்க சுத்திட்டு இருந்தது ரிலீஸ் பண்றான். உடனே அந்த புரோக்கரை பிடிச்சி அடிச்சு கேட்கும் போது தான் செல்விக்கு தான் நாளைக்கு காலையில கல்யாணம் ஆக போகுதுன்றத இந்த பச்சைமூத்து கண்டுபிடிச்சான். உடனே இந்த ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இங்க வருங்கப்பா, அந்த பொம்பளை செல்வி நாளைக்கு காலையில காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அது மட்டும் நடந்துச்சு நம்ம ஊர் மானமே போயிடும், பொம்பளைங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளால குடும்பம் நடத்த முடியும், ஆளுக்கு இப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா நம்மள மாதிரி ஆம்பளைங்களால இங்க குடும்பம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் செல்வியோட அண்ணனான இந்த கருணாஸ், அவங்க அம்மா, செல்வியோட அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரும் கிளம்பி செல்வியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் இவங்க மறுமணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்து செல்வியை போட்டு அசிங்கமா கேள்வி கேட்கறாங்க. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இன்னும் அடங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கொச்சையா பேச ஒரு கட்டத்துக்கு மேல செல்வி வெடிச்சு அவங்க அம்மாவை பார்த்து 25 வயசுலயே நான் புருஷனை இழந்து குழந்தைங்களை பார்த்துக்காக தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமான கூப்பிடும்போது அப்போ 60 வயசுல இருந்த நீயே அப்பாவை வீட்டு வரமாட்டேன்னு சொன்ன, அப்போ உனக்கு அடங்கலையா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட அவங்களால என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் கம்முனு கேட்டுன்னு இருக்க அந்த கருணாஸ் இருக்கான அவன் தங்கச்சி செல்வி கிட்ட நார்மலா பேசிட்டு
இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு டப்புன்னு ஒரு சுருக்கயிறு எடுத்து கல்யாணம் பண்ற வயசுல 2 பசங்களை வச்சுட்டு உனக்கு கல்யாணம் கேக்குதா, இந்த ஊர்க்காரங்களாம் எங்களை காரி துப்பணுமா அப்படின்ற மாதிரி செல்வியோட கழுத்துல சுருக்கு போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா செல்வி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ வந்து இவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. உடனே இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கதவை திறந்தா வெளியில கை குழந்தையோட மேகலைன்ற ஒரு லேடி இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டு லேடி. ரீசெண்டா தான் இந்த மேகலையோட ஹஸ்பண்ட் வேலை செய்யற இடத்துல கீழே விழுந்து தவறி இறந்துருப்பாரு. கை குழந்தையோட இந்த மேகலை வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த இரவே செல்வியை கொல்றதுக்காக வந்த அண்ணன் கருணாஸ் அவங்க குடும்பம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிறாங்க. நல்ல வேலை இந்த மேகலைன்ற அந்த லேடி வந்து செல்வியோட உயிரை காப்பாத்திறாங்க. இப்போ கை குழந்தையோட வந்த மேகலைன்ற அந்த லேடி நம்ம செல்வியை பார்த்து, அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் இழந்துட்டா அவ்வளவுதான்க்கா நம்ம வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்ம பெற்றதுங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு போனோம், அடுத்த கல்யாணம்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க கூடாதுக்கா, இந்த ஊருக்காரங்களும் அப்படி யோசிக்க விட மாட்டாங்க, நானும் என் குழந்தைய கூட்டிட்டு வெளியூர் போயிடலான்னு இருக்கேன், என் குழந்தைக்காகவாச்சு நான் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மேகலைன்ற அந்த பொண்ணு சொல்லிட்டு போக அந்த தருணத்துல செல்விக்கு இவங்களுடைய 25 வயசுல கணவனை இழந்து 2 குழந்தைங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பழைய ஞாபகம் தான் வருது. தன்னை மாதிரி இந்த மேகலைன்ற லேடி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஊர்ல கணவனை இழந்த விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரும் மறுமணம் பண்ணிக்க ஆசை இருந்தும் ஊருக்காக பயந்து அவங்களுடைய ஆசைகளை புதைச்சிட்டு குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் அவங்க வெளியே வரணும்னா நாம அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி செல்வி முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் பாஸ்கரனும் இவங்களுடைய கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக ஊர்க்காரங்க பிளான் பண்ற விஷயம் கேள்விப்பட்டதும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றான். ஆனா போலீஸ்காரங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்றியா, ஏண்டா இதுக்கு நாங்க வந்து பந்தோபஸ்து கொடுக்கணுமா, போங்கடா அப்படின்ற மாதிரி அடிச்சு விரட்டி விட்டுறானுங்க. சரி பாத்துக்கலான்ற மாதிரி பாஸ்கரனும் தம்பி விவேக்கும் காலையில அவங்க அம்மாவுடைய கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் கல்யாணத்துக்காக இவங்க வாங்கிட்டு வந்திருக்க அந்த பொருள் எல்லாம் செல்வி பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி எமோஷனா வராங்க. அன்னைக்கு இரவு இவங்க 3 பேரும் குடும்பமா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செல்விக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. இந்த வீட்டுல கடைசியா பசங்களோட சாப்பிட்ற சாப்பாடு இதுதானா, நாளைக்கு நான் இன்னொருத்தருக்கு மனைவியாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டா இங்க பசங்க வந்தாங்கன்னா அவங்களே தான் சமைச்சு சாப்பிடணுமா, என் பசங்க என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு செல்விக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே தான் பசங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமா எமோஷனாகி கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே 2 பசங்களும் அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை தேத்துறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பாஸ்கரன் தம்பி அவங்க அம்மாவை கூட்டிட்டு இவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை செலக்ட் பண்ணி வச்சிருந்தால அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த கோயில் பூட்டப்பட்டிருக்கு. இன்னும் பூசாரியை காணோம். ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான். கொஞ்ச நேரம் இவங்க 3 பேரும் வெயிட் பண்றாங்க. அப்போ டைமிங்ல ஏழுமலை ஒரு குடும்பத்தோட வந்து இறங்குறாரு. ஊருக்காரங்க ஏதாவது இவர் வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லாம ஏழுமலை தான் குடும்பத்தோட செல்வியை கல்யாணம் பண்றதுக்காக சந்தோஷமா வந்து இறங்கியிருக்காரு. பொண்ணு மாப்பிளையும் மாலெல்லாம் மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல இந்த பச்சைமுத்து ஊர்க்காரங்க எல்லாரையும் திரட்டி ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு நேரா அந்த கோயில்கிட்ட வந்து இங்க என்ன அநியாயம் நடக்குது பாத்தீங்களா, இப்படி எல்லா பொம்பளைங்களும் 2வது கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்கன்னா குடும்பம் அழிஞ்சிடாது, நம்ம ஊர் மானம் போயிடாதா, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, அவனுங்களை வெட்டுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துல இருந்து சில பேர் அருவாளோட பொண்ணு மாப்பிள்ளை நோக்கி பாஞ்சு வர அப்ப அந்த இடத்துல பாஸ்கரன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கத்துறான். அப்படி கத்துனதும் டப்புன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து 2-3 ட்ரோன் அப்படியே பறந்து வருது. என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்பாட்டுக்கு பாஸ்கர் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தால அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூட யூடியூபர் எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்குவாங்களே அவங்கள தான் இப்போ ட்ரோன் கேமராவோட அந்த ஸ்பாட்டுக்கு இறக்கியிருக்கான். அந்த ட்ரோன் கேமரா எல்லாமே கத்தியும் கையுமா வந்திருக்கூடிய ஊர்க்காரங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வந்திருக்கவங்க எல்லார்கிட்டையும் பாஸ்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு நீங்க எல்லாரும் இந்த மறுமணத்தை தடுக்கணும்னு வந்திருக்கீங்களே, அதுவும் கத்தியும் கையுமா வந்திருக்கீங்களே, இதுக்கே உங்களுக்கு 2 to 7 வருஷம் ஜெயில் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும் ஓடிறானுங்க. எல்லாரும் ஓடினாலும் இந்த பச்சை முத்து மட்டும் இன்னும் ஓடாம கையிலே கன்னு வச்சு நின்றுட்டு இருக்கான். அந்த கன்னை நம்ம ஏழுமலை போயிட்டு கரும்பை வெட்டுற மாதிரி வெட்டி வீசிடுறாரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அந்த கோயில்ல செல்விக்கும் ஏழுமலைக்கும் அவங்களுடைய பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சம்பவம் 2019ல இதே மாதிரி ஒரு மறுமணத்தை அவங்களுடைய பசங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தழுவிதான் இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கடைசியா போஸ்ட் கிரெடிட் சீன்ல வெளியூர்ல வேலை காலேஜ்னு பார்த்துட்டு இருக்க செல்வியோட பசங்க திரும்ப சொந்த ஊருக்கு வந்து இறங்குறப்போ இந்த 2 பசங்களையும் பிக்கப் பண்றதுக்காக ஏழுமலையே வந்திருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவர் வீட்டுக்கு போனதும் இவங்க 4 பேரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே சுப்பம் போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த 100 சாமின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் வெளியாகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.